Hi students, 4th chapter Combinatorics and Mathematical Induction, exercise 4.3. See the 9th sum. A kabaddi coach has 14 players ready to play. How many different teams of 7 players could the coach put on the court? First one. Second one, there are 15 persons in a party and each two of them shakes hands with each other. How many handshakes happen in the party? Third one, how many cards can be drawn through 20 points on the circle? Fourth one, in a parking lot 100 1-year-old cars are parked. Out of them, 5 are to be chosen at random to check its pollution devices. How many different set of 5 cars can be chosen? Fifth one, how many ways can a team of 3 boys, 2 girls and 1 transgender be selected from 5 boys and 4 girls and 2 transgenders? Okay, 5 sums given. என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சம்மில் கபடி கோச்சு 14 பிளேயர்ஸ் 14 பிளேயர்ஸில் எனக்கு என்ன வேணும் 7 பிளேயர்ஸ் could the coach be put on the court? 14ல் 7 பேரை வந்து என்ன செய்யறாங்க செலக்ட் பண்ண போகிறாங்க. அப்போ see one n equal to 14 r equal to 7. அப்போ நம்பர் ஆஃப் காம்பினேஷன் equal to 14 பேர்லேருந்து 7 பேர் செலக்ட் பண்ண போகிறாங்க. அதனால் NCR ஃபார்முலா 14C7 எழுதிக்கலாம். ஓகே, இப்போ செலெக்ஷனால் 14C7. இந்த ஃபார்முலா மெத்தடில் போடும்போது நமக்கு என்ன ஃபார்முலா NCR equal to what is the formula NCR? n factorial divided by r factorial into n minus r factorial. இப்போ n-க்கு பதிலாக 14, r-க்கு பதிலாக 7 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 14 factorial divided by 7 factorial into 14 minus 7 factorial. அப்போ 14 factorial divided by 7 factorial into 7 factorial. 14 factorialனா 14ல் 14, 13, 12 அப்படி டிசெண்டிங் ஆர்டரில் 1 வரைக்கும் எழுதணும். பட் இங்கே வந்து 7 factorial கீழே இருக்கிறதுனால நான் 7 factorial வரைக்கும் எழுதிக்கிறேன். 14, 13, 12, 11, 10, 9, 8, 7 factorial மேனையும் கீழே கேன்சல் ஆகும். அதனால் 7 factorial வரைக்கும் எழுதிக்கிறேன். ஓகே, இந்த ஒரு 7 ஃபேக்டோரியல் டினாமேட்டில் அப்படியே வச்சுக்கிறேன். ஒரு 7 ஃபேக்டோரியலுக்கு மட்டும் 7 × 6 × 5 × 4 × 3 × 2 × 1ன்னு எழுதிக்கிறேன். இந்த 7 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிடுறேன். ஓகே, அந்த ரிமைனிங் டேர்மை கேன்சல் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா we get the answer is 3432. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க there are 15 persons 2 of them shakes hand shake பண்ணணும்னா எனக்கு எத்தனை பேர் வேணும் 2 பேர் வேணும். ஹேண்ட் ஷேக் பண்ணணும்னா எனக்கு 2 பேர் வேணும். அப்போ 15%லேருந்து எனக்கு 2 பேராக நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போ n equal to 15, r equal to 2. அப்போ நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக்ஸ் equal to NCR ஃபார்முலா 15C2. ஃபார்முலாவில் போட்டோம்னா n ஃபேக்டோரியல்னா 15 ஃபேக்டோரியல், r ஃபேக்டோரியல்னா 2 ஃபேக்டோரியல், 15 minus 2 ஃபேக்டோரியல். அப்போ 15 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல், 13 ஃபேக்டோரியல். ஓகே, 15 ஃபேக்டோரியல் எப்படி எழுதிக்கலாம்? இங்கே 13 ஃபேக்டோரியல் இருக்கிறதுனால 15 × 14 × 13 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம். இதை 1 × 2ன்னு எழுதிட்டு இதை 13 ஃபேக்டோரியல்னு எழுதிட்டு 105 சிம்பிளை பண்ணோம்னா 105. இந்த 15C2 டைரக்ட் மெத்தடில் எப்படி எழுதலாம்? இப்போ இந்த ஃபார்முலா மெத்தடு. ஓகே, அந்த ஃபார்முலா மெத்தடு இதை டைரக்ட் மெத்தட்லேயும் எழுதலாம். எப்படி எழுதலாம்? 15C2னா டைரக்ட் மெத்தட் என்ன சொல்லி கொடுத்தேன்? 2 நம்பர்ஸ் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். 15 × 14 டிவைடட் பை 1 × 2 எழுதுனா போதும். இந்த மெத்தட்லேயும் போடலாம். ஓகேயா, கேன்சல் பண்ணோம்னா 7 5 7s are 35, பேலன்ஸ் 3, 1 7s are 7, 105 கிடச்சிரும். ஓகேயா, இந்த மெத்தட்லேயும் போடலாம். 15C2 இந்த ஃபார்முலா மெத்தடில் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி டைரக்ட் மெத்தடில் கூட போடலாம். ஓகேயா, நெக்ஸ்ட்டு third one, how many cards can be drawn through 20 points on the circle? கார்ட்ஸ்னால் என்னது? ஒரு சர்க்கிளோட இந்த 2 எண்டையும் டச் பண்ணுறது. ஓகே, சர்க்கிளோட இந்த இதில் டச் பண்ணால் this one is a card, this one is also card, this one is also card. அப்போ கார்டு வரையணும்னா எனக்கு என்ன வேணும்? 2 பாயிண்ட் வேணும். கார்டு வரையணும்னா எத்தனை பாயிண்ட்ஸ் வேணும்? எனக்கு 2 பாயிண்ட்ஸ் வேணும்.
இங்கே மொத்தம் எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 20 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ n equal to 20, r equal to 2. ஓகே, அப்போ கார்ட்ஸ் கேன் பி ட்ரான் பை 2 பாயிண்ட்ஸ், n equal to 20, r equal to 2. அப்போ நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் ஈக்குவல் டு NCR, தட் இஸ் 20C2. அப்போ 20 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 20 மைனஸ் 2 ஃபேக்டோரியல். அப்போ 20 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 18 ஃபேக்டோரியல். அப்போ 20 ஃபேக்டோரியல் 20 இன்ட்டு 19 இன்ட்டு 18 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 1 இன்ட்டு 2 இன்ட்டு 18 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரும். சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர். ஓகே, ஃபார்முலா மெத்தட்லேயும் போடலாம், நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த டைரக்ட் மெத்தட்லேயும் போடலாம். ஓகேயா, நெக்ஸ்ட்டு 4th ஒன், 1 year old கார்ஸ் என்ன பண்ணுறாங்க, பார்க் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன செய்கிறாங்க, 5 are to be chosen. ஓகே, மொத்தம் எத்தனை கார் இருக்குது, 100 கார் இருக்குது. 100 காரில் எனக்கு 5 காரை எடுத்து என்ன பண்ணுறாங்க, பொல்யூஷன் டிவைசஸ் செக் பண்ணுறாங்க. இப்போ அதில் n equal to 100, r equal to 5. அப்போ நம்பர் ஆஃப் காம்பினேஷன் equal to NCR, தட் இஸ் 100C5. இதை சிம்ப்ளிஃபை பண்ணனா பெரிய நம்பராக போகும், அதனால் இதை அப்படி வச்சுட்டேன், 100C5 எழுதுனா போதும். ஓகே, நெக்ஸ்ட் 5th ஒன், 3 boys 2 girls 1 transgender செலக்ட் பண்ண போகிறாங்க. எத்தனை பேர்லேருந்து, 5 பாய்ஸ் 4 கேர்ள்ஸ் அண்டு 2 டிரான்ஸ்ஜெண்டர்லேருந்து இத்தனை பேர் செலக்ட் பண்ண போகிறாங்க. அப்போ 5 பாய்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணுறதுக்கு 5C3, 4 கேர்ள்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணுறதுக்கு 4C2, 2 டிரான்ஸ்ஜெண்டர்லேருந்து செலக்ட் பண்ணுறதுக்கு 2C1. ஓகே, 2C1 அதான் எழுதியிருக்கோம். நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் டு 5C3 இன்ட்டு 4C2 இன்ட்டு 2C1. 5C3னா ஃபார்முலா மெத்தடு 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 5 minus 3 ஃபேக்டோரியல். 4C2னா 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 minus 2 ஃபேக்டோரியல். 2C1னா 2 தான். ஓகே, ஃபேக்டோரியல் போட்டாலும் ஒன்று தான், ஃபேக்டோரியல் போடாட்டினாலும் ஒன்று தான், 2ன்னு மட்டும் எழுதிக்கலாம். 2C1னா 2. ஓகே, இங்கே 5 ஃபேக்டோரியல் 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். ஓகே, இந்த 3 ஃபேக்டோரியல் அப்படியே வச்சுக்கிறேன், இங்கே 2 ஃபேக்டோரியல் மாறிடும். இப்போ 2 ஃபேக்டோரியல் 1 இன்ட்டு 2ன்னு எழுதிக்கிறேன், கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ 4 ஃபேக்டோரியலை 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல், இங்கே ஒரு 2 ஃபேக்டோரியல் இருக்குது, இதுவும் 2 ஃபேக்டோரியல் 1 இன்ட்டு 2ன்னு எழுதிக்கிறேன். கேன்சல் ஆகி சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம். ஓகே, இங்கே மல்டிப்ளை பண்ணால் 10, இங்கே மல்டிப்ளை பண்ணால் 6, இங்கே ஒரு 2, சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா வி கெட் 120. ஓகே, நெக்ஸ்ட்டு 10th சம், find the total number of subsets of a set. ஓகே, with 4 elements, 5 elements, n elements. ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, NC0 ப்ளஸ் NC1 ப்ளஸ் NC2 ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு NCN ஈக்குவல் டு 2 power n. ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம சம் போட போகிறோம். ஓகே, NC0 ப்ளஸ் NC1 ப்ளஸ் NC2 ப்ளஸ் NCN ஈக்குவல் டு 2 power n. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட் ஆஃப் அ செட்னா நமக்கு ஃபார்முலா என்னது, 2 power n. இப்போ 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ 4 எலமெண்ட்ஸ் இருந்தால் நான் எப்படி எழுதிக்கலாம், நம்பர் ஆஃப் சப்செட் ஈக்குவல் டு 2 power n. சப்செட்டுக்கு நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி 2 power nன்னு தெரியும். இப்போ 2 power 4, 16. ஓகே, அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட் ஆஃப் அ செட் வித் 16 எலமெண்ட்ஸ் இருக்கும். 5 எலமெண்ட்ஸ்னால் நம்பர் ஆஃப் சப்செட் ஈக்குவல் டு 2 power n, 2 power 5, 32. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட் ஆஃப் அ செட் வித் 32 எலமெண்ட்ஸ் இருக்கும். n எலமெண்ட்ஸ்னால் நம்பர் ஆஃப் சப்செட் ஈக்குவல் டு 2 power n. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட் ஆஃப் செட் வித் 2 power n எலமெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு 11th சம், a trust has 25 members. How many ways 3 officers can be selected? In how many ways can a president, vice president and a secretary be selected? ஓகே, நான் ஏற்கனவே காம்பினேஷனாக என்ன சொன்னேன், செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ 3 ஆஃபீஸர்ஸ்னால் மொத்தமாக செலக்ட் பண்ணி 25ல் 3 ஆஃபீஸர்ஸ் வேணும்னு செலக்ட் பண்ண போகிறோம். இது காம்பினேஷன். இன் ஹவு மெனி வேஸ் கேன்ஸ் எ பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரி. ஓகேயா, இப்போ அரேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒவ்வொருத்தர் பிரசிடென்ட்டு செலக்ட் பண்ண போகிறோம், வைஸ் பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ண போகிறோம், செக்ரட்டரியை இப்போ மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இதை நம்ம பெர்முட்டேஷனில் போட போகிறோம். பிரசிடெண்ட்டை 25 வேஸில் எடுக்கலாம், வைஸ் பிரசிடெண்ட்டை 25லேருந்து ஒருத்தரை எடுத்துட்டோம்னா 25 வயசில் எடுக்கலாம், செக்ரட்டரியை 23 வயசில் எடுக்க போகிறோம். ஓகேயா, இப்போ அரேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்கன்னா பெர்முட்டேஷன், மொத்தமாக செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்கன்னா காம்பினேஷன். ஏற்கனவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 11th சம், த நம்பர் ஆஃப் காம்பினேஷன் ஈக்குவல் டு 3 ஆஃபீஸர்ஸ் செலக்ட் பண்ண போகிறாங்க. அப்போ 25C3 ஃபார்முலா மெத்தடில் போட்டோம்னா 25 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 25 மைனஸ் 3 ஃபேக்டோரியல்.
25 minus 3 factorial 22 factorial எழுதிக்கலாம். அப்போ 25 into 24 into 23 22 factorial நிறுத்திக்கலாம் கேன்சல் பண்ணுறதுக்காண்டி. ஓகே, இங்கே 1 into 2 into 3 கேன்சல் பண்ணோம்னா 2300. அடுத்து என்ன வேணும் எனக்கு? பிரசிடென்ட் கேன் பி செலக்டட் இன் 25 ways இல்லையா? இப்போ இங்கே என்ன பண்ணிக்கிறோம்? ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறோம். எனக்கு யார் யார் வேணும்? ஃபஸ்ட்டு எனக்கு 25 மெம்பர்ஸில் பிரசிடெண்ட்டை 25 வேஸில் செலக்ட் பண்ணிக்கலாம். 25 வேஸில் செலக்ட் பண்ணிக்கலாம். வைஸ் பிரசிடெண்ட்டை இவங்க ஒருத்தர் எடுத்துட்டோம். அப்போ இங்கே என்ன இருக்கும்? 24 வேஸில் செலக்ட் பண்ணிக்கலாம். செக்ரட்டரியை 23 வேஸில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று பெர்முட்டேஷன். ஓகேயா? அப்போ என்ன எழுதிக்கலாம்? டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் டு 25 into 24 into 23. இதை 25p3ன்னு எழுதிக்கலாம். பெர்முட்டேஷன். ஓகேயா? 12th sum. In how many ways a committee of 6 persons from 10 persons can be chosen along with chairperson and a secretary? மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 10 பேர் இருக்காங்க. இந்த 10 பேரில் எனக்கு 6 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணணும். ஓகே, இதை மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா 10C6 நம்ம போட்டுடலாம். ஆனால் நமக்கு ஒரு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? அலாங் வித் த சேர்பர்சன் அண்டு செக்ரட்டரி. இது மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன சொன்னேன்? பெர்முட்டேஷனில் போடணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ சேர்பர்சனை செலக்ட் பண்ணுறதுக்கு 10 பேர்லேருந்து சேர்பர்சனை செலக்ட் பண்ணுறதுக்கு 10 வேஸில் செலக்ட் பண்ணலாம். செக்ரட்டரியை செலக்ட் பண்ணுறதுக்கு 9 வேஸ் இல்லையா? இப்போ 10ல் இவர் 10 வேஸ், இது 9 வேஸ் போயிடுச்சு. 2 பேர் போயிட்டாங்க. அப்போ மீதி இருக்கிற 8 மெம்பர்ஸ்லேருந்து 4 பேர் செலக்ட் பண்ணணும். 6 பேரில் 2 பேர் செலக்ட் பண்ணிட்டோம். மீதி 4 பேர் செலக்ட் பண்ணணும். அதை வந்து காம்பினேஷனில் 8C4ன்னு போட்டுக்கலாம். ஓகே, லிசன். த சேர்பர்சன் அண்ட் செக்ரட்டரி கேன் பி செலக்டட் இன். சேர்பர்சன் செலக்ட் பண்ணுறதுக்கு 10 வேஸ், செக்ரட்டரி செலக்ட் பண்ணுறதுக்கு 9 வேஸ். ஓகே, இதை எப்படி எல்லாம் 10p2 வேஸ். ஓகே, இப்போ த ரிமைனிங் 4 persons கேன் பி செலக்டட் ஃப்ரம் அவுட் ஆஃப் 8 person. 10 பேரில் 2 பேர் செலக்ட் பண்ணிட்டோம். அப்போ டோட்டல்லையும் 2 குறைஞ்சி 8 ஆயிரும். நம்ம செலக்ட் பண்ணுறதுலையும் 2 குறைஞ்சி 4 ஆயிடுச்சு. அப்போ இதை 8C4. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் டு 10p2 into 8C4. 10p2னா என்னது? 10 into 9 into 8C4 என்னன்னு சொல்லியிருக்கேன்? 8 into 7 into 6 into 5 into 4 factorial டிவைடட் பை, நமக்கு அந்த ஃபார்முலா மெத்தடில் போட்டுக்கலாம், இல்லைன்னா டைரெக்டாக கூட போட்டுக்கலான்னு சொல்லியிருக்கேன். இங்கே வந்து 8 into 7 into 6 into 5 டைரக்ட் மெத்தடில் போட்டுக்கலாம். இந்த 4 ஃபேக்டோரியல் எனக்கு தேவையில்லை. 8C4 எப்படி எழுதிக்கலாம்? 8C4 8 into 7 into 6 into 5 4 நம்பர்ஸ் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டோம். அடுத்து 4 நம்பர்ஸ் 4 into 3 into 2 into 1 சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் கிடைக்கும். இந்த 4 ஃபேக்டோரியல் நான் போடலை. ஓகேயா? சிம்பிளை பண்ணோம்னா 90 into 70 equal to 6300. ஓகே, நெக்ஸ்ட்டு 13 sum. How many different selections of 5 books can be made from 12 different books if 2 particular books are always selected? Second one, 2 particular books are never selected. ஓகே, எனக்கு 12 டிஃப்ரெண்ட் புக்ஸ் இருக்குது. அதில் எத்தனை செலக்ட் பண்ணணும்? நான் 5 புக்ஸ் செலக்ட் பண்ணணும். இதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 2 particular books are always selected, ஃபர்ஸ்ட் கண்டிஷன். நெக்ஸ்ட்டு 2 particular books are never selected. ஓகேயா? இப்போ என்ன பார்க்குறோம்? 2 particular books are always selectedக்கு பார்க்க போகிறோம். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் ஈக்குவல் டு 12, மொத்தம் 12. செலெக்ஷன் ஆஃப் புக் எனக்கு என்னது? 5. ஓகே, இதில் 2 புக்கு ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ 2 புக்கு செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு 3 புக்கு செலக்ட் பண்ணால் போதும். ஓகேயா? இங்கே 2 புக்கு ஏற்கனவே செலக்ட் பண்ணாங்கன்னா இது வந்து என்ன ஆயிரும்? 10 ஆயிரும். இது 3 புக்ஸ் செலக்ட் பண்ணால் போதும். அப்போ நம்பர் ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு 10C3 ஈக்குவல் 10 into 9 into 8 டிவைடட் பை 1 into 2 into 3 டைரக்ட் மெத்தடில் போட்டிருக்கேன். சிம்பிளை பண்ணோம்னா 120. 2 particular books are never selected. 2 particular books are never selectedனா 2 புக்கு எனக்கு தேவையில்லை. இந்த 2 புக்கு எடுத்து தூரமாக வச்சிடுறோம். அப்போ 10 புக்கு தான் இருக்கும். ஓகே, அந்த 10 புக்கில் எனக்கு 5 புக்கு செலக்ட் பண்ணணும். 2 புக்கு எனக்கு நெவர் செலக்டட்னா தேவை கிடையாது. தேவையில்லாத புக்கை எடுத்து தனியாக வச்சிட்றேன். அப்போ 10 புக்கு தான் இருக்கும். 10 புக்கில் 5 புக்கை செலக்ட் பண்ணணும். அப்போ நம்பர் ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு 10C5. ஓகே, டைரக்ட் மெத்தட் 10 into 9 into 8 into 7 into 6 டிவைடட் பை 1 into 2 into 3 into 4 into 5 கேன்சல் பண்ணோம்னா 252. ஓகேயா? நெக்ஸ்ட்டு
14th sum, there are 5 teachers and 20 students. Out of them, a committee of 2 teachers and 3 students is to be formed. Find the number of ways in which this can be done. Further, find in how many of these committees condition a particular teacher is included, a particular student is excluded. எனக்கு மொத்தம் எவ்வளோ இருக்காங்க? 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 5 டீச்சர் இருக்காங்க. இந்த 22 டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எனக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கணும்? 3 ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கணும். 5 டீச்சர்லேருந்து 2 டீச்சர் எடுக்கணும். எனக்கு கண்டிஷன், ஃபஸ்ட்டு கண்டிஷன், எ பர்டிகுலர் டீச்சர் இஸ் இன்க்ளூடட். ஓகேயா? த நம்பர் ஆஃப் செலெக்ஷன் ஆஃப் 2 டீச்சர்ஸ் அண்டு 3 ஸ்டூடெண்ட்ஸ். 2 டீச்சர் எடுக்கணும், 3 ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கணும். அவுட் ஆஃப் 5 டீச்சர்லேருந்து அண்டு 20 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எடுக்கணும். அப்போ 5C2, 5C2, இங்கே 20C3. ஓகே, மொத்தமாக நம்ம கலெக்ட் பண்ணணும்னா இந்த கதை வேணும். ஓகே, எனக்கு என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் ஹவு மெனி வேஸ் ஆஃப் திஸ் கமிட்டி. ஃபஸ்ட்டு இதை மொத்தமாக கண்டுபிடிச்சிக்கிறோம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் வேஸ் இன் விச் திஸ் கேன் பி டன். மொத்தமாக 20 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து 3 ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு, 5 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து 2 டீச்சர் எடுக்கிறதுக்குரிய நம்பர் ஆஃப் வேஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த கண்டிஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேயா? இப்போ 5C2 இன்ட்டு 20C3. 5C2னா 5 இன்ட்டு 4 டிவைடட் பை 1 இன்ட்டு 2. 20C3னா 20 இன்ட்டு 19 இன்ட்டு 80 டிவைடட் பை 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3. சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா 10. இங்கே சிம்ப்ளை பண்ணி கேன்சல் பண்ணோம்னா 1140 மல்டிப்ளை, தட் இஸ் 11,400. நெக்ஸ்ட் என்னது? கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறோம். இந்த பர்டிகுலர் டீச்சர் இஸ் இன்க்ளூடட். இந்த பர்டிகுலர் டீச்சர் இஸ் இன்க்ளூட்னா ஒரு டீச்சரை எப்பயுமே செலக்ட் பண்ணிடுறோம். ஒரு டீச்சரை செலக்ட் பண்ணிட்டோம்னா இங்கே 4 டீச்சர் தான் இருப்பாங்க. 4 டீச்சரில் எனக்கு ஒரு டீச்சர் தான் வேணும். ஏன்னா ஒரு டீச்சர் ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டோம், அதனால் ஒரு டீச்சர் வேணும். அதனால் 4C1. ஓகேயா? மொத்தமாக ஒரு டீச்சரை கண்டிப்பாக செலக்ட் பண்ணி ஓரத்தில் நிப்பாட்டிட்டோம். இதில் 4 டீச்சராக மாறிடுவாங்க. இதில் எனக்கு ஒரு டீச்சர் தான் வேணும். அப்போ 4C1. பட் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த சேஞ்சஸும் இல்லை. 20C3. 20 ஸ்டூடெண்ட்ஸில் 3 ஸ்டூடெண்ட்ஸ் வேணும். 20C3. அப்போ 4 இன்ட்டு 20 இன்ட்டு 19 இன்ட்டு 18 டிவைடட் பை 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3. சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா 4560. ஓகேயா? செகண்ட் கண்டிஷன், எ பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் இஸ் எக்ஸ்க்ளூடட். ஒரு ஸ்டூடெண்ட்டை கண்டிப்பாக நம்ம செலக்ட் பண்ண போகிறதில்ல. அப்போ 20 ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட்டை என்ன செய்கிறோம்? வெளியேற்றிடுறோம். அப்போ 19 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. 19 ஸ்டூடெண்ட்ஸில் எனக்கு 3 ஸ்டூடெண்ட்ஸ் வேணும். டீச்சர்ஸில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. 5 டீச்சரில் 2 டீச்சர் வேணும். அப்போ 5C2 இன்ட்டு 19C3. ஓகே, அப்போ 5 இன்ட்டு 4 டிவைடட் பை 1 இன்ட்டு 2. இங்கே 19 இன்ட்டு 18 இன்ட்டு 17 டிவைடட் பை 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3. சிம்ப்ளை பண்ணால் 10 இன்ட்டு 19 இன்ட்டு 3 இன்ட்டு 17, தட் இஸ் 9690. இங்கிட்ட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு 15th சம். இன் அன் எக்ஸாமினேஷன் எ ஸ்டூடெண்ட் ஹேஸ் டு 15th sum. In an examination, a student has to answer 5 questions out of 9 questions, in which 2 are compulsory. In how many ways a student can answer the question? இப்போ 9 கொஸ்டின் இருக்குது. இதில் 5 கொஸ்டின் எழுதணும். அதில் 2 கொஸ்டின் என்னது? கம்பல்சரி கொஸ்டின். ஓகேயா? அப்போ நம்பர் ஆஃப் கொஸ்டின் 9, நம்பர் ஆஃப் கம்பல்சரி கொஸ்டின் 2. எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும்? 5 கொஸ்டின். இப்போ 2 கொஸ்டின் கம்பல்சரி கண்டிப்பாக எழுதணும்னா 5 கொஸ்டினில் 3 கொஸ்டின் செலக்ட் பண்ணால் போதும் இல்லையா? அப்போ 9 கொஸ்டினில் 2 கொஸ்டின் எழுதிட்டாங்கன்னா 7 கொஸ்டின் தான் மாறிடும். அந்த 7லேருந்து 3 கொஸ்டின் அவங்க செலக்ட் பண்ணணும். ஓகே, அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு 7C3. அப்போ 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 டிவைடட் பை 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 35. ஓகேயா? 16th one, determine the number of 5 chord combinations out of a deck of 52 chords if there is exactly 3 asses in each combination. என்ன கொடுத்துருக்காங்க? 52 chordsல 5 chords, 5 chordsல எக்ஸாக்ட்லி 3 asses இருக்கணும். ஓகேயா? இப்போ நம்பர் ஆஃப் செலெக்ஷன் ஆஃப் 5 கார்ட்ஸ் வேணும் அவுட் ஆஃப் 52 கார்ட்ஸில். அதில் எனக்கு எத்தனை ஆசஸ் இருக்கணும்? 3 ஆசஸ் இருக்கணும். இந்த ஆஸ் மொத்தம் எத்தனை இருக்கும்? 52 கார்ட்ஸில் 4 ஆசஸ் இருக்கும் இல்லையா? நமக்கு ஏற்கனவே தெரியும், டைமண்டில் ஒரு ஆஸ் இருக்கும், கிளாரில் ஒரு ஆஸ் இருக்கும், ஸ்பேடில் ஒரு ஆஸ் இருக்கும், அண்டு ஹார்ட்டில் ஒரு ஆஸ் இருக்கும். 4 ஆசஸ் இருக்கும்.
ரிமைனிங் கார்ட்ஸ் வந்து 48. ஓகே, ரிமைனிங் வந்து 48. இப்போ 4 ஆஸ் கார்டு, 48 அதர் கார்ட்ஸ். இதில் எனக்கு இதில் 3 ஆஸ் எடுத்துடணும். அப்போ 3 ஆஸ் எடுத்துடணும்னா 4C3. ஓகே, 4C3. இப்போ 3 கார்டு எடுத்தோன்னா மீதி 2 கார்டு தான் எடுக்கணும். அந்த 2 கார்டை எதில் எடுக்கணும்? நான் 48ல் இருக்கணும். அப்போ 48C2. ஓகே, அப்போ 4C3னா 4 × 3 × 2 டிவைடட் பை 1 × 2 × 3. 48C2னா 48 × 47 டிவைடட் பை 1 × 2. ஓகே, சிம்ப்ளை பண்ணால் இங்கே 4 ஆகும். இங்கே சிம்ப்ளை பண்ணால் 24 × 47 we get 4512. We get a answer. Okay, thank you students.